ரொம்ப கலந்துட்டார் பாக்யராஜ் சார். ஏன்னா டெய்லி அவருடைய படங்களோ அவருடைய வசனங்களோ ஏதாவது ஒரு வகையில் அவர் நம்மளோட இணைஞ்சு இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி இல்லைன்றது ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த டெத்தை சொன்னார் சாந்தனு, அது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி சடனாக வந்து அப்படி கூடவே இருந்த ஒருத்தர் அப்படி ஒரு அடுத்த செகண்ட் இல்லைன்றது வந்து ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு தான். அண்டு சினிமாவுக்கே, இந்திய சினிமாவுக்கே இந்த மாதமே சொல்லப்போனால் ரொம்ப பெரிய இழப்பு தான். ஏன்னா இப்போ தான் பாரதி ராஜா சாரோட இறப்பு, உடனே வந்து தன்னுடைய குருநாதர் கிட்ட போயிட்டாருன்னு அதை பார்க்கும்போது இது ஏதோ டைலாகாக கேட்க இதுவாக இருக்குது. பட் அது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் அளவுக்கு ஒரு ஜீனியஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு இனிமேல் கிடைப்பாங்களான்னு தெரியாது ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வந்து இன்றைக்கி இழந்து நிற்கிறோம். அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். என்றென்றும் வந்து அவருடைய படைப்புகள் வந்து இங்கே நிற்கும். நிறைய ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகளை சாதாரணமாக அவர் வந்து படத்தின் மூலமாக தீர்த்து வச்சிருக்காரு. ஒரு ஒரு டிவர்ஸ் ஆகிற லெவலுக்கு இருக்கிற ஃபேமிலி கூட இந்த படம் பார்த்தாலே அதுவே ஒரு அதாவது ட்ரீட்மெண்ட்டாக அதை எழுதி கொடுக்கலான்ற அளவுக்கு அவருடைய படங்கள் அவ்வளோ சொல்யூஷன் அதில் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப ஒரு நல்ல படங்களை கொடுத்தவர் வந்து பாக்யராஜ் சார். அவர் இல்லைன்றது ஒரு பெரிய இழப்பு தான், இந்திய சினிமாவுக்கே பெரிய இழப்பு தான். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் அவங்க குருநாதரை போய் அங்கே பார்த்துருப்பாரு அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. பட் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். சார், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையை அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்த்துருக்கீங்க? உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான். அதாவது சந்தோஷம்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெருமைக்குரிய செய்தி தான் இது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கலைஞருக்கு செய்யாமல் வேறு யாருக்கும் அதை செய்யணும்னு இல்லை. ஸோ அதுக்காக நான் என்னுடைய ஒரு நடிகனா, சக நடிகனா நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து நம்ம சிஎம் விஜய் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். சார், சக நடிகனா வந்து இப்போ வந்து உடல்நலம் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்ன்றது ஒரு விஷயம். ஆமாம், நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு கூட அவர் இன்ஃபேக்ட் வாக்கிங் தான் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் இத்தனை நாள் வந்து 75 வயசுன்றாங்க. சத்தியமாக அந்த மாதிரி பார்த்தா நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ இதுவாக தான் இருக்கார் அவர். ஸோ உடம்பு பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விட்டு போகிற சொத்துன்றது காசு பணம் கிடையாது, நல்ல உடல் தான். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் பிறக்க போகிற குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் கொடுத்த சொத்து சுகர் பிபி தான் கொடுத்துட்டு போனாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக வந்து எல்லாரும் உடம்பை பார்த்துக்கணும். அது உங்களுக்கும் நல்லது, அடுத்த தலைமுறைக்கும் நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.